ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பெண்களுக்கு என்று தனி நீர்வீழ்ச்சி பகுதி ஒதுக்கப்படும் என்று தொழிலாளர் துறை அமைச்சர் நிலோஃபர் கவில் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை தென்திசை அடிவாரத்தில் அமைந்துள்ளது புகழ்வாய்ந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேம்படுத்தும் பணிகளையும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிலோஃபர் கவில், ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியை ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்ததாகவும், இந்த பகுதி வனத்துறை சார்ந்து இருப்பதால் அவர்களிடமிருந்து அனுமதிக்காக காத்திருந்ததாகவும், ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி பகுதியில் பெண்களுக்கு தனியாக ஒரு நீர்வீழ்ச்சி பகுதியை ஒதுக்கி அவர்கள் பாதுகாப்பாக குளிக்க ஏற்பாடுகள் செய்வோம் எனவும், திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய சுற்றுலா தலமாக இந்த நீர்வீழ்ச்சி அமையும் என கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சிவனருள் உடனிருந்தார். பேசணும். தனியா பெண்கள் மேலே ஏறாம அந்த நீர்வீழ்ச்சியில் நிற்காமல் தனியா ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி ஏற்பாடு செய்யலாம் என்று கலெக்டர் கூறியிருக்கின்றார்கள். பெண்கள் அந்த பாண்டில் போய், அதாவது ஒரு சின்ன என்ன சொல்லணும், பொய்கையா சார், அதில் போய் குளித்து அப்படியே வந்துடணும். அவர்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு செல்லக்கூடாது என்ற ஒரு, அவர்களுக்கு அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் அவர்களுக்கு தனியா ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேலிங்ஸ் போட்டுட்டு மக்கள் அதற்கு ரேலிங்ஸ்க்கு தாண்டி போகக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நாம் பேசியிருக்கின்றோம். கூடிய சீக்கிரத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ நம்மால் அதை செய்து தரப்படும்.